ஹலோ 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 எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது த ஹிந்து எடிட்டோரியல் அனாலிசிஸ் த ஃபன் வே. நான் உங்க மலர் ஃப்ரம் ஸ்கோர் கிளவர். இன்னைக்கு டேட் செப்டம்பர் 25, 2025. இன்னைக்கு வந்த 2 எடிட்டோரியல்ஸையும் இங்கிலீஷ்ல சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் படிச்சு அதுக்கு சிம்பிளா தமிழ்ல என்ன அர்த்தம்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இந்த எடிட்டோரியல்ஸ்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் வொக்காபுலரிஸோட ப்ரீமியம் PDF உங்களுக்கு ஃப்ரீயா வேணும்னா நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல இருக்கு. சேனல்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் எடிட்டோரியலோட தலைப்பு கோல்டன் ஃபீட்ஸ் ஆன் த பேலான் டி ஆர், தங்கச் சாதனைகள். பேலான் டி ஆர் பத்தி. ஃபுட்பால் இஸ் a டீம் ஸ்போர்ட், பட் இட் அலவுஸ் ஃபார் இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ். ஃபுட்பால் ஒரு குழு விளையாட்டு தான், ஆனா அது தனிப்பட்ட திறமை வெளிப்படவும் அனுமதிக்குது. ஓகே, உள்ள போலாம். சூசிங் த பெஸ்ட் ஃபுட்பாலர்ஸ் ஆன் த பிளானட் இஸ் அன் அன்என்வியபிள் டாஸ்க். இந்த உலகத்திலேயே பெஸ்ட் ஃபுட்பாலரை செலக்ட் பண்றது உண்மையிலேயே யாருமே விரும்பாத ஒரு கஷ்டமான வேலை. Aside from the fact that elevating individual players to superstardom in a quintessential team sport is fraught with pitfalls. ஒரு டீம் ஸ்போர்ட்ல தனிப்பட்ட வீரர்களை மட்டும் சூப்பர் ஸ்டார் ஆக்குறதுல நிறைய ஆபத்துகள் இருக்குங்கிற ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருக்கு. பிரான்ஸ் ஃபுட்பால், த French magazine which has long presented the Ballon d'Or, sets exacting standards. இந்த Ballon d'Or விருதை ரொம்ப காலமா கொடுத்துட்டு வர பிரான்ஸ் ஃபுட்பால் அப்படிங்கிற French magazine ரொம்பவே கடுமையான தரநிலைகளை வச்சிருக்காங்க. நம்ம UPSC ஸ்டாண்டர்ட்ஸ் மாதிரி போல. The criteria for the 100 journalists from the top 100 FIFA ranked countries. FIFA rankingல டாப் 100 நாடுகள்ல இருந்து வர 100 ஜேர்னலிஸ்டுக்கு சில கிரைட்டீரியா இருக்கு. 50 in case of women. இதுவே விமென்ஸ் அவார்டுக்கு 50 journalists. To keep in mind while voting includes individual and decisive performance, collective successes and team achievements and fair play and public image. அவங்க ஓட் பண்ணும்போது மனசுல வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, ஒரு பிளேயரோட தனிப்பட்ட தீர்க்கமான செயல்பாடு, அப்புறம் ஒரு டீமா அவங்க ஜெயிச்ச வெற்றிகள், ஃபேர் பிளே அதாவது நேர்மையா விளையாடுறது, அப்புறம் அவங்களோட பப்ளிக் இமேஜ். அண்ட் இன்க்ரெடிபிளி டஃப் பேலன்ஸ் டு அச்சீவ். இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இன் பாரிஸ் ஆன் மண்டே நைட், this arduous exercise for the 2024-25 season culminated in Ousmane Dembélé and Aitana Bonmati being adjudged the best men's and women's footballers, respectively. பாரிஸ்ல திங்கக்கிழமை ராத்திரி 2024-25 சீசனுக்கான இந்த கடினமான முயற்சி உஸ்மன் டெம்பேலே சிறந்த ஆண் ஃபுட்பாலராகவும் ஐட்டனா போன்மெட்டி சிறந்த பெண் ஃபுட்பாலராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டதோட முடிவுக்கு வந்துச்சு. For the 28-year-old Dembélé, the award represented a redemptive arc. 28 வயசான டெம்பேலேக்கு இந்த அவார்டு ஒரு ரிடம்ஷன் மாதிரி, அதாவது தவறுகள்ல இருந்து மீண்டு வந்து ஜெயிச்ச ஒரு தருணம். ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் பிரேக்கிங் அவுட் அட் ஃப்ரெஞ்ச் கிளப் ரென்ஸ் as a boy wonder, முதல்ல ஃப்ரெஞ்ச் கிளப் ரென்ஸ்ல ஒரு இளம் புயலா அறிமுகமாகி, அண்ட் தென் எக்ஸிலரேட்டிங் ஃபேன்ஸ் இன் ஜெர்மனி while playing for Borussia Dortmund. அப்புறம் ஜெர்மனியில Borussia Dortmundக்காக விளையாடி ரசிகர்களை உற்சாகப்படுத்தி, Dembele's career stagnated following a big money move to Barcelona in 2017. 2017ல ஒரு பெரிய தொகைக்கு பார்சிலோனாக்கு போனதுக்கு அப்புறம் டெம்பேலேவோட கேரியர் ஒரு தேக்க நிலையை அடைஞ்சது. Joining in the immediate aftermath of Brazilian superstar Neymar's exit from the Spanish Giants, பிரேசில் சூப்பர் ஸ்டார் நெய்மார் அந்த ஸ்பானிய கிளப்ல இருந்து போன உடனேயே ஜாயின் பண்ணதால the Frenchman crumbled under pressure and gained the reputation of being wayward and lacking in discipline. இந்த பிரெஞ்ச் வீரர் பிரஷர் தாங்காம சரிஞ்சு ஒரு கட்டுப்பாடு இல்லாத தடம் புரண்டவருங்கிற பேரை வாங்கினார். But after moving to Paris Saint-Germain in 2023 and taking nearly a year to settle, Dembélé has thrived. ஆனா 2023ல பாரிஸ் செயின்ட் ஜெர்மன் அதாவது PSG-க்கு மாறி அங்க செட்டில் ஆக கிட்டப்பட்ட ஒரு வருஷம் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் டெம்பேலே பிரமாதமா ஜொலிச்சிருக்காரு. அண்டர் ஸ்பானிஷ் கோச் லூயிஸ் என்ரிகே, Dembélé scored a career-high 35 goals and assisted 16 across 53 appearances in all competitions in 2024-25. ஸ்பானிஷ் கோச் லூயிஸ் என்ரிகேக்கு கீழே டெம்பேலே அவரோட கேரியர்லேயே அதிகபட்சமா 35 கோல்ஸ் அடிச்சு 16 அசிஸ்ட் பண்ணியிருக்காரு. 2024-25ல மொத்தம் 53 போட்டிகள்ல. It helped that there were no international men's competitions of repute and club form was all that mattered. இந்த வருஷம் பெரிய அளவில் இன்டர்நேஷனல் போட்டிகள் எதுவும் இல்லாததும் கிளப்ல அவரோட ஃபார்ம் மட்டும்தான் கணக்கில் எடுத்துக்கிட்டதும் அவருக்கு ஒரு விதத்துல உதவுச்சு.
And Dembele led PSG to a fantastic treble of Ligue 1, Coupe de France and a historic first UEFA Champions League title. அது மட்டும் இல்லாம டெம்பேலே பிஎஸ்ஜியை லிக் 1, கூப்பே டி பிரான்ஸ் மற்றும் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த முதல் யுஎஃப்ஏ சாம்பியன்ஸ் லீக் டைட்டில்னு 3 கோப்பைகளையும் ஜெயிக்க வச்சிருக்காரு. ஃபேண்டாஸ்டிக் ட்ரபிள். At the start of the season, PSG lost one of its biggest stars, Kylian Mbappé, to Real Madrid. இந்த சீசன் ஆரம்பத்துல PSG அவங்களோட பெரிய ஸ்டாரான கிலியன் எம்பாப்பேயை ரியல் மேட்ரிட்க்கு இழந்துட்டாங்க. Dembele was not part of Enrique's initial solution and was even dropped for a match after reporting late for training. கோச் என்ரிகேவோட ஆரம்பகால திட்டங்கள்ல டெம்பேலே இல்ல. ஏன் ட்ரெயினிங்க்கு லேட்டா வந்ததுக்காக ஒரு மேட்ச்ல இருந்து நீக்கப்பட்டார் கூட, பாவம். பட் ஆஃப்டர் மூவிங் டு பாரிஸ் செயின்ட் ஜெர்மன், ஆனா டிசம்பர் 2024 அவர் மேல லீடர் பொறுப்பு சுமத்தப்பட்டதும் டெம்பேலே பட்டை கிளப்ப ஆரம்பிச்சிட்டாரு. அவரோட அபாரமான ட்ரிப்ளிங் மற்றும் ரன்னிங் ஸ்கில்ஸ் கூட ஒரு இரக்கமற்ற செயல்திறனையும் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் திரும்பி பார்க்கவே இல்லை. போன்மெட்டிஸ் அக்குலேட் இன் கான்ட்ராஸ்ட் இஸ் ஃபார் சஸ்டெயின்ட் எக்ஸலன்ஸ். ஆனா போன்மெட்டிக் கிடைச்ச பாராட்டு இதுக்கு நேர்மாறா தொடர்ச்சியான சிறப்பான செயல்பாட்டுக்காக கிடைச்சது. She collected her third successive Best Player award to join Lionel Messi and Michel Platini as the only 3 to have done so. அவங்க தொடர்ச்சியா 3வது முறையா சிறந்த வீரருக்கான விருதை வாங்கி லியனல் மெஸ்ஸி மற்றும் மிஷெல் பிளாட்டினிக்கு அப்புறம் இந்த சாதனையை செஞ்ச 3வது நபர் ஆகியிருக்காங்க. What a legend! She led Barcelona to a domestic trouble and her country Spain to the final of the European Championship this July, barely weeks after recovering from viral meningitis. அவங்க பார்சிலோனாவை உள்ளூர்ல 3 கோப்பைகள் ஜெயிக்க வச்சாங்க. அது மட்டும் இல்லாம வைரல் மெனிஞ்சைட்டிஸ்ல இருந்து ரெக்கவர் ஆகி சில வீக்ஸ் கழிச்சு தன்னோட நாடான ஸ்பெயினை யூரோப்பியன் சாம்பியன்ஷிப் ஃபைனல் வரைக்கும் கூட்டிட்டு போனாங்க. Spain lost the final to England on penalties and the 27-year-old missed a spot kick. அந்த ஃபைனல்ல ஸ்பெயின் இங்கிலாந்து கிட்ட பெனால்டிஸ்ல தோத்துட்டாங்க. 27 வயசான போன்மெட்டி ஒரு ஸ்பாட் கிக்க மிஸ் பண்ணிட்டாங்க. பட் ஹர் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்ட் தென் and the Ballon d'Or now are affirmations that she is the undisputed best. ஆனாலும் அப்போ கிடைச்ச பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் விருதும் இப்ப கிடைச்ச Ballon d'Or விருதும் அவங்க தான் விவாதத்துக்கே இடமில்லாத சிறந்த வீராங்கனைங்கிறத உறுதிப்படுத்துது. ஸோ that was the first editorial. ஒருத்தர் விழுந்து எழுந்த கதை, இன்னொருத்தர் தொடர்ந்து உச்சத்துல இருக்கிற கதை. இன்ஸ்பைரிங். ஓகே, செகண்ட் எடிட்டோரியலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். ஆஸ்பிரன்ஸ், vocabulary, idioms, phrasal verbs இதெல்லாம் படிச்சு மறந்துடுதா? கவலையை விடுங்க. நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப் இப்போ கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கு. இதுல ஒரு யூனிக் லேர்னிங் டெக்னிக் யூஸ் பண்றோம். ஒரு தடவை படிச்சா போதும், வாழ்க்கையில மறக்கவே மாட்டீங்க. சீரியஸ்லி, ஆப்பை டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மாதிரி புதுசா பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்க ஃபீட்பேக்கை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் உருவாக்க நிறைய எஃபர்ட் போடுறோம். ஸோ உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த பாட்காஸ்ட்க்கு ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பேக் டு த எடிட்டோரியல். செகண்ட் எடிட்டோரியலோட தலைப்பு மிக்ஸ்ட் சிக்னல்ஸ் ஆன் இந்தியா யுஎஸ் டாக்ஸ், அதாவது கலவையான சமிக்ஞைகள். இந்தியா அமெரிக்கா பேச்சுவார்த்தைகள் பற்றி. இந்தியா மஸ்ட் ஃபேஸ் அப் டு த பாசிபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர் இன் டாக்ஸ் வித் த யுஎஸ். அமெரிக்கா கூட நடக்கிற பேச்சுவார்த்தைகள் தோல்வி அடையறதுக்கான வாய்ப்பையும் இந்தியா எதிர்கொள்ள தயாரா இருக்கணும். வாவ், ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கு. இந்தியா யுஎஸ் டைஸ் அப்பியர் டு பி ரீகவரிங் சம் ஆஃப் தேர் நார்மல் கேடன்ஸ். இந்தியா அமெரிக்கா உறவுகள் அதோட இயல்பான ஒரு வேகத்துக்கு திரும்பி வர மாதிரி தெரியுது. வித் ட்ரேட் நெகோஷியேட்டர்ஸ் ரெஸ்யூமிங் டாக்ஸ் இன் டெல்லி அண்ட் வாஷிங்டன். வர்த்தக பேச்சுவார்த்தையாளர்கள் டெல்லி மற்றும் வாஷிங்டன்ல பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்கினதால யுஎஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோ மீட்டிங் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் எஸ் ஜெய்சங்கர் இன் நியூயார்க். அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் மார்க்கோ ரூபியோ நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரை நியூயார்க்ல சந்திச்சதால அண்ட் யுஎஸ் காங்கிரஷனல் டெலிகேஷன் விசிட்டிங் இந்தியா ஆல் வித்தின் த பாஸ்ட் வீக். அப்புறம் ஒரு அமெரிக்க நாடாளுமன்ற குழு இந்தியாவிற்கு வந்தது. இது எல்லாமே கடந்த ஒரு வாரத்துல நடந்திருக்கு. த யுஎஸ் அம்பாசிடர் டெசிக்னேட் டு இந்தியா செர்ஜியோ கோர் has cleared most of the steps in his appointment. இந்தியாவுக்கான அமெரிக்க தூதரா நியமிக்கப்பட்டிருக்கிற செர்ஜியோ கோர் அவரோட நியமனத்துக்கான பெரும்பாலான படிகளை முடிச்சிட்டார். and awaits a vote on the US Senate floor before arriving in Delhi. டெல்லி வர்றதுக்கு முன்னாடி அமெரிக்க செனேட் சபையில ஒரு வாக்கெடுப்புக்காக காத்துட்டு இருக்கார். Officials are even outlooking the possibility of a meeting between Prime Minister Narendra Modi and US President Donald Trump at the ASEAN Summit in Kuala Lumpur. அதிகாரிகள் கோலாலம்பூர்ல நடக்க போற ஆசியான் மாநாட்டுல பிரதமர் நரேந்திர மோடிக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் நடுவுல ஒரு சந்திப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்பு கூட எதிர்பார்க்கறாங்க. And even the prospect of Mr. Trump traveling for the much delayed Quad Summit in India. அது மட்டும் இல்லாம ரொம்ப நாளா தள்ளி போயிட்டு இருக்கிற குவாட் மாநாட்டுக்காக திரு ட்ரம்ப் இந்தியா வர்றதுக்கான வாய்ப்பையும் எதிர்பார்க்கறாங்க. The Rubio-Jaishankar talks have been the mainstay of the relationship since the new administration came to power.
இந்த புதிய அட்மினிஸ்ட்ரேஷன் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து ரூபியோ ஜெய்சங்கர் பேச்சுவார்த்தைகள் தான் இந்த உறவோட முக்கிய அடித்தளமா இருந்திருக்கு. மிஸ்டர் ஜெய்சங்கர் இஸ் ஆன் ஹிஸ் 5th officially announced visit in 9 months. திரு ஜெய்சங்கர் கடந்த 9 மாசத்துல இது அவரோட 5வது அதிகாரப்பூர்வ பயணம். Beginning with the visit in December 2024 when he met the Trump transition team. December 2024ல ட்ரம்போட ஆட்சி மாற்ற குழுவை சந்திச்சதுல இருந்து until July 1 when he attended the Quad Foreign Ministers meet in Washington, just before US tariffs hit India and bilateral ties. ஜூலை 1 வரைக்கும், அதாவது அமெரிக்கா இந்தியா மேல வரி விதிச்சு இருதரப்பு உறவுகளை தாக்குறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வாஷிங்டன்ல நடந்த குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்துல கலந்துகிட்ட வரைக்கும். Both men agreed on the importance of sustained talks. தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளோட முக்கியத்துவத்தை ரெண்டு பேருமே ஏத்துக்கிட்டாங்க. The US State Department said, issues including trade, defense, energy, pharmaceuticals and critical minerals were discussed. வர்த்தகம், பாதுகாப்பு, எரிசக்தி, மருந்துகள் மற்றும் முக்கியமான கனிமங்கள் உள்ளிட்ட விஷயங்கள் விவாதிக்கப்பட்டதா அமெரிக்க வெளியுறவுத்துறை சொல்லியிருக்கு. Trade talks being led by Commerce Minister Piyush Goyal also appear to be taking a positive turn. வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் தலைமையிலான வர்த்தக பேச்சுவார்த்தைகளும் ஒரு நேர்மறையான திசையில போற மாதிரி தெரியுது. With hope that compromises would bring them closer on contentious issues such as market access on agriculture, dairy and GM foods. அதாவது விவசாயம், பால் பொருட்கள் மற்றும் மரபணு மாற்றப்பட்ட உணவுகளுக்கான சந்தை அணுதல் போன்ற சர்ச்சைக்குரிய விஷயங்கள்ல சமரசங்கள் அவங்கள இன்னும் நெருக்கமா கொண்டு வருங்கிற நம்பிக்கையோட and smoothen the path of a free trade agreement with the promise of Indian investments and purchase of American military hardware and energy. இந்திய முதலீடுகள் மற்றும் அமெரிக்க இராணுவ தளவாடங்கள் மற்றும் எரிசக்தி கொள்முதல்ங்கிற வாக்குறுதியோட ஒரு தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்துக்கான பாதைய எளிதாக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. However, Mr. Trump's recent actions and words have belied any sense of relief in the talks being restored. ஆனாலும் திரு ட்ரம்போட சமீபத்திய செயல்களும் வார்த்தைகளும் இந்த பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்கினதால கிடைச்ச நிம்மதி உணர்வை பொய்யாக்கியிருக்கு. கிளாசிக் ட்ரம்ப். The decision to revoke India's sanctions waiver for its Chabahar port operations, இந்தியா சாபஹார் துறைமுகத்துல செயல்படுறதுக்காக கொடுத்திருந்த தடைகள்ல இருந்து விலக்க ரத்து செஞ்ச முடிவு, followed by the executive order for a $100,000 visa fee for H-1B professionals were unexpected blows. அது தொடர்ந்து H-1B professionalsக்கு $100,000 விசா கட்டணம்னு கொண்டு வந்த நிர்வாக உத்தரவு, இது எல்லாமே எதிர்பாராத அடிகளா இருந்துச்சு. His speech at the UN General Assembly made it clear that the US could increase pressure on India to end its Russian oil purchases. ஐநா பொதுசபையில அவர் பேசினது இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வாங்குறத நிறுத்த சொல்லி அமெரிக்கா அழுத்தத்தை அதிகரிக்க கூடுங்கிறத தெளிவுபடுத்திச்சு and will continue to hold to its narrative on mediating the India-Pakistan conflict in May. அப்புறம் மே மாசம் நடந்த இந்தியா-பாகிஸ்தான் பிரச்சனையில மத்தியஸ்தரம் பண்றோங்கிற தன்னோட நிலைப்பாட்டை தொடர்ந்து பிடிச்சிட்டு இருக்குங்கிறதையும் காட்டுச்சு. Which is frustrating for the Modi government as it has denied the US's role. இது மோடி அரசாங்கத்துக்கு எரிச்சல் ஊட்டுது, ஏன்னா அமெரிக்காவோட பங்க அவங்க மறுத்திருக்காங்க. Such moves may be negotiating tactics to keep India on the back foot in trade negotiations. இந்த மாதிரி நடவடிக்கைகள் ஒருவேளை பேச்சுவார்த்தைக்கான தந்திரங்களா இருக்கலாம், அதாவது வர்த்தக பேச்சுவார்த்தைகள்ல இந்தியாவை ஒரு விதமான தற்காப்பு நிலைக்கு தள்ளுறதுக்காக, or an indication that the administration does not prioritize building a predictable and dependable partnership. இல்லனா கணிக்கப்பட நம்பகத்தன்மை கொண்ட ஒரு கூட்டாளியை உருவாக்குறதுக்கு இந்த ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் முன்னுரிமை கொடுக்கலங்கிறதோட அறிகுறியா கூட இருக்கலாம். Bilateral ties are a two-way street. இருதரப்பு உறவுகள்ங்கிறது ஒரு இருவழி சாலை. And while New Delhi must be ready to deal patiently with more such bumps and hard knocks, இந்த மாதிரி இன்னும் பல தடைகளையும் கடினமான அடிகளையும் புதுடெல்லி பொறுமையா கையாள தயாராயிருக்கணும்னாலும், it must also be prepared to walk away if or when that becomes necessary. தேவைப்பட்டா அதுல இருந்து விலகி வரதுக்கும் தயாராயிருக்கணும். So, US கூட டீல் பண்றது a walk in the park இல்லன்னு இந்த எடிட்டோரியல் சொல்லுது. மிக்ஸ்ட் சிக்னல்ஸா இருக்கு, ஜாக்கிரதையா இருங்கப்பான்னு சொல்றாங்க. ஓகே கைஸ், இதோட இன்னைக்கு எடிட்டோரியல்ஸ் முடியுது. ஹோப் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பட் வெயிட், போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பர் எக்ஸைட்டிங் அனௌன்ஸ்மெண்ட். நீங்க நம்ம டெலிகிராம் சேனல்ல இருக்கீங்களா? இல்லன்னா உடனே ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா தினமும் ஈவினிங் 7 PM அங்க ஒரு பயங்கரமான ஈவெண்ட் நடக்குது. அதுதான் எடிட்டோரியல் வொக்காபுலரி லீக். இட்ஸ் த IPL ஃபார் எடிட்டோரியல் வொக்காபுலரி. ஆமாங்க, அன்னைக்கு நாம பார்த்த எடிட்டோரியல் வொக்காபுலரிஸ்ல இருந்து லைவ் குவிஸ் நடக்கும். மந்த்லி லீக்ஸ் இருக்கு, ஸ்கோர்ஸ் இருக்கு, ரிவார்ட்ஸ் கூட இருக்கு. உங்க வொக்காபுலரி ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்ணி மத்த ஆஸ்பிரன்ட்ஸ் கூட கம்பேர் பண்ண ஒரு செமையான பிளாட்ஃபார்ம். ஸோ வாட் ஆர் யூ வெயிட்டிங் ஃபார்? கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க and be a part of the vocab league. This is Malar from Score Clever signing off. நாளைக்கு இதே மாதிரி ஒரு ஃபன் அனாலிசிஸ்ல சந்திப்போம். பை பை, டேக் கேர்.